மாப்பிள கடுப்பா இருக்குடா. எதுக்குடா? அக்காவுக்கு வர கல்யாணம் வருது. சீர்வரிசை போடுவார். அவனை கையில காசே இல்ல. அவனை நினைச்சா பிரிக்கு பிடிக்குதான். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? வேலைக்கெல்லாம் போயிட்டு தானே இருக்க, காசு சேர்த்து வச்சிருப்ப, இல்ல அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? மாப்பிள சேர்த்து வச்ச காசெல்லாம் நான் வாங்குறதுக்கே சரியா போச்சுடா. சரி விட்றா மாப்பிள்ள, கவலைப்படாத. இப்போதைக்கு கையில எவ்வளவு வச்சிருக்க? நீ 50,000 தான்டா இருக்கு. அதை வச்சு என்னடா பண்ண? 50,000 இருக்குல்லடா, அப்புறம் என்னடா அக்கா கல்யாணத்தை ஜாம் ஜாம் எடுத்து போடலாம். ஏன்டா மாப்பிள நீ ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்க? காமெடி பண்றேனா? உனக்கு 50,000 ரூபாய்க்கு சீர்வரிசை பொருள் வாங்கினா சரிதானே? என் கூட வா மாப்பிள்ள. இதாண்டா அக்கா கல்யாணத்துக்கு தேவையான சீர்வரிசை பொருட்கள்லாம். எப்பறம் எல்லாம் பிடிச்சிருக்காடா? மச்சான் எல்லாம் ஓகே. இந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வராதா? டேய், வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ்னு மட்டும் இல்ல, கட்டில், இந்த மெத்தை, பீரோ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், சோஃபா, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது மட்டும் இல்ல ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த காம்போல இருக்குடா மாப்பிள்ள. மாப்பிள்ள இவ்வளவு சொல்றியாடா? இது எப்படி 2 லட்ச ரூபா வரும்ல? டேய், 2 லட்சம் இல்லடா, 1 லட்ச ரூபா தான்டா. பரவாயில்ல மாப்பிள்ள, இவ்வளவு பொருளும் தந்து 1 லட்ச ரூபா தானாடா? மாப்பிள்ள ரேட்லாம் கம்மியா தான்டா இருக்கு. ஆனா என்கிட்ட 50,000 தான்டா இருக்கு. என்னடா பண்ணலாம்? மாப்பிள்ள நீ ஏன்டா கவலைப்படுற? நம்ம பாலன் கோல இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குடா. இப்ப 50,000 கட்டுவோம், அப்புறம் மிச்சதெல்லாம் மாசம் மாசம் கட்டிக்கலாம். சரி மாப்பிள்ள, நீ சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம்டா. என்னடா இப்ப சந்தோஷமா? சந்தோஷமா நம்ம அக்கா கல்யாணத்தை ஜாம் ஜாம் பண்றான். இதே மாதிரி நீங்களும் தரமான பொருளை கம்மியான விலைக்கு வாங்கணும்னா பாலூன் கோ வாங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.